வச்சுட்டு ஒரு 20 டேஸ் ஒன்ஸு அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் இந்த வெசல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக பார்க்குறக்கு நல்ல லுக்கோடு இருக்கும். ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா கிச்சன் கிட்டையே கார்னர் டாப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 3 இது இருக்கிற மாதிரி பேஸ்கெட் வாங்கிங்க. டெய்லியுமே யூஸ் பண்ணுற மசாலா பொடி மட்டும் அதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் புளி போட்டு வச்சுருக்கேங்க. ஒரு ஜாரில் உப்பு, ஒரு ஜாரில் கல்லுப்பு, சால்ட் உப்பு, நடுவில் அந்த குட்டி இதில் பார்த்திங்கன்னா ஊறுகாய் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இது எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஒரு டப்பாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒன்ஸ் ஒரு பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும். இருங்க காமிக்கிறேன். தென் இந்த ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் போதுங்க. நீங்கள் இந்த மாதிரி நான் இது மியூஸில் தான் வாங்கினேங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டுங்க. ஸோ இந்த ஒரு டப்பாலேயே பார்த்திங்கன்னா கடுகு, கடலப்பருப்பு, நம்ம தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே இந்த ஒரு பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஒன் மோர் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறது இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தாலே பிரியாணிக்கு வேணுங்கிற எல்லா ஐட்டமும் அதுக்குள்ளே கொஞ்சமாக நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேங்க. ஸோ இந்த ரெண்டுமே எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒவ்வொரு குட்டி குட்டி டப்பாலையும் போட்டு வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டு அங்கே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திங்கன்னா அதில் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிட்டாலே போதும். உங்களுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி எல்லாமே போட்டுட்டு மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகும். இன்னொன்று இந்த ஆயிலெல்லாம் நான் உங்களுக்கு அதில் காமிச்ச மாதிரி சம்பளத்துலேயும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ரெகுலர் யூஸ்க்காக இந்த மாதிரி டப்பர் வேர்லையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய்னா நான் போட்டு வச்சுருப்பேன். கடலெண்ணெய்க்கு, ஆயிலுக்கு அந்த மாதிரி எழுதி வச்சுருவேங்க. ஸோ அது டக்குன்னு ஈஸியாக எடுக்கிறதுக்காகுன்ட்டு. தென் நெக்ஸ்ட் என்னென்னா இந்த மாதிரி ஒரு 3 லேயர் இருக்கிற பேஸ்கெட் வந்து என் கிட்டே அந்த சமையல் கிட்டேயே வச்சுருப்பேன். அடுப்பு கிட்டேயே டக்குன்னு ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டேன். ஈஸியாக எடுக்கிறதுக்காகும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஃப்ளவர் வாஷ் வச்சுருப்பேன். அது என்னென்னா நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு நல்ல லுக்கை கொடுக்கும். அண்ட் தென் அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குங்க. அதனால் அது 2 வச்சுருக்கேன். அண்ட் தென் ஒன் மோர் மேலே 2 தூக்கு போசி பார்த்திங்கன்னா பால் வாங்குறதுக்காக வச்சுருப்பேன். மேபி ஒவ்வொரு சமயம் 2 லிட்டர் வாங்குவோம், ஒவ்வொரு சமயம் 1/2 லிட்டர் 1 லிட்டர் வாங்குவோம். ஸோ அதுக்காக வச்சுருக்கோம். இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது எதுக்குன்னா என்னோடய டோர் சைட்லேயே நான் வந்து ஒரு இது வச்சுருப்பேன். நோட்டீஸ் போர்டு மாதிரி ஒன்று நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன வி ஹேவ்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ எதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம நிறைய பொருள் வாங்குகிறோங்க. க்ராசரி ஐட்டம் நிறைய வாங்குகிறோம். பட் ஆனால் நம்ம வந்துட்டு கடைசியில் என்ன இருக்குது அப்படின்னு கூட சர்ச் பண்ணுறது கூட கஷ்டப்பட்டுட்டு சங்கடப்பட்டுட்டு மறுபடியும் இருக்கிறதவே வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி நான் ஒரு சமயம் பண்ணுவேன். ஸோ அதனால் அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேஸ்கெட் மாதிரி உங்களுக்கு கிடைக்குன்னா வாங்கிக்கோங்க. இதில் என்னென்ன ஐட்டம் வச்சுருக்கேன்னு இப்போ சொல்கிறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பூன்ஸ் வச்சுருப்பேன். கூட பார்த்திங்கன்னா இந்த பென்னு, மார்க்கர் அண்ட் தென் சிஸ்ஸர் இதெல்லாமே ஒரு ட்ரேயில், அதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில். அண்ட் தென் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பூனும் வச்சுருப்பேன். ஸ்போக் ஸ்பூனு அந்த மாதிரி ஸ்பூன்ஸு. ஒரு இதில் வெறும் நைஃப் மட்டுமே வச்சுருப்பேன். மேபி பிளாஸ்டிக்கில் நார்மல் நைஃப் மட்டும் வச்சுருப்பேன். ஒரு இதில் அந்த மாதிரி ஒன் யூஸ் ஸ்பூன்ஸும் வச்சுருப்பேங்க. ஸோ இது ஒன்ஸ் எடுத்து நீங்கள் சமைக்கும் போது கிட்ட வச்சிட்டாலே போதும், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதுக்கு இங்கே மார்கரும் பென்னும் வந்ததுன்னா மார்கர் வந்து என்னோடய சம்பளத்துலலாம் ஏதாச்சும் வேணும்னா எழுதுறதுக்கு, பென் வந்து நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா டக்குன்னு அதில் நோட் பண்ணி வச்சுக்குவேன். இதில் பார்த்திங்கன்னா நான் பேசுகிற மாதிரி வி ஹேவ் அப்படிங்கிற டைட்டிலில் என்னெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்குவேங்க. ஸோ ஏதாவது செய்யணுன்னா முதல்ல இருக்கான்னு நான் பார்த்துக்குவேன். ஸோ அந்த பர்பஸ்க்காக இது எழுதி வச்சுக்குவேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் பேக் சைடில் வாண்ட் டு பைன்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. இது எதுக்குன்னா என்னெல்லாம் டக்குன்னு தீருதோ, ஸோ நம்ம ஒவ்வொன்றுக்காக நாங்கள் வந்து கடைக்கு போக மாட்டேங்க. ஒரு ஒன்ஸ் போனோன்னா மோஸ்ட்லி வேணுங்கிறத வாங்கிக்குவோம். அதுக்காகவே அந்த பர்பஸ்க்காக இந்த மாதிரி வாண்ட் டு பை எதெல்லாம் தீருதோ இல்லை என்னெல்லாம் வேணுமோ எப்போல்லாம் நமக்கு ஞாபகம் வருமோ அப்போல்லாம் வந்துட்டு இங்கே எழுதி வச்சுக்குவேன். ஸோ இது வந்து நம்மளோட வெசஸில் எங்கேயும் முட்டாத மாதிரி டோரோட ரைட் சைடில் இருக்கிற டோரில் நான் இப்படி வச்சுக்குவேங்க. ஸோ லெஃப்ட் சைடில் ஒன்றும் இருக்காது. எனக்கு ரைட் சைட் கன்வீனியண்ட்டாக இருக்கும்ட்டு அங்கே வச்சுக்குவேங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் எப்போ வந்து பார்த்தாலும் என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்கும். சும்மா நம்ம இந்த வீடியோக்காகலாம் நான் இப்படி போடல. நீங்கள் எப்போ வந்து பார்த்தாலும் கூட இதே செட்டப்பில் தான் நான் வச்சுருப்பேன். என்ன ஒரு 1 மந்த் நான் அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், பருப்பெல்லாம் கொஞ்சம் பெரிய சம்பளத்தில் அண்ட் தென் பவுடர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சின்ன சம்பளத்தில் அந்த மாதிரி நான் போட்டு வச்சுக்குவேங்க. ஸோ இதுதான் என்னோடய செட்டப். கீழே பார்த்தீங்கன்னா இந்த 3ஐயும் மேலே வைக்காமல் கீழே வச்சுருப்பேன். எதுக்குன்னா அட்லீஸ்ட் நம்ம தண்ணிக்காவது கீழே குமிஞ்சு மோக்குவோம், எடுத்துக்குவோம், யூஸ் பண்ணுறதுக்காக நான் அது கீழேயே வச்சுருக்கேங்க. ஸோ இன்னும் தென் ஒன் மோர் சைட்லேயும் அப்படி தாங்க. ஆல்ரெடி உள்ள செல்ஃப் இருக்குது. அதுக்கு ஜஸ்ட் வேறு நாங்கள் கபோர்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். அந்த செல்ஃபில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குக்கர்ஸ் ஆகட்டும், இல்லை வெசல்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஹாட் பாக்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கோம்.
அண்ட் தென் அதுக்கு கீழேயே ஒரு ட்ரேயில் பார்த்தீங்கன்னா பாப்பாங்களோட ஸ்கூலுக்கு கொண்டு போகிற திங்ஸு, என்னோட காலேஜ் கொண்டு போகிற திங்ஸும் வச்சுருப்போம். ஸோ இவ்வளோ தாங்க என்னோட கிச்சனில் நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம். ஸோ மீதி எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா மேலே வந்துட்டு ஆல்ரெடி இருந்த லாட்டில் ஜஸ்ட்டு ஒரு கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் எல்லாமே வச்சுருவோம். ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் நான் உள்ளே என்ன வைக்கிறேன் அப்படிங்கிறத வெளியே ஒரு லேபிளிங் மாதிரி நான் லேபிள் பண்ணிவிடுவேன். ஸோ அது இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்மளே இல்லைனா கூட யாராவது எடுத்து தர சொல்லும்போது அவங்களும் மேலே ஏறிட்டு தேட மாட்டாங்க. ஸோ இது வேணுமா? குக்கர் வேணுமா? இல்லை பெரிய வெசல்ஸ் வேணுமா? இல்லை உங்களுக்கு கரண்டி மட்டும் வேணுமா? எது வேணும்னாலும் நான் என்ன பண்ணுவேன்னா பாக்ஸாக போட்டு அதுக்கு வெளியில் வந்து லேபிளிங் பண்ணி வச்சுருவேங்க. அது இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தென் நான் எப்படி அப்பப்போ எல்லாம் நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கேன் அப்படின்னா, நிறைய டைம் நிறையா வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க ஷெட்யூல் போட்டு வச்சுருவேன். ஸோ நம்ம க்ராசரி எல்லாம் வந்துட்டு ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் விட்டுல அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸாவது அந்த குட்டி குட்டி சம்பளமாகட்டும், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பொருளாகட்டும், எதுனாலும் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அது ரொம்ப முக்கியம். அதை விட இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு எல்லாமே கைக்கு எட்டுற தூரத்தில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுங்க. ஸோ எனக்கு பெரிய கிச்சனில் பெருசாக உடன்பாடு இல்லைங்க. காம்பேக்டாக இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுலேயே எனக்கு எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். நான் பாருங்கள், இந்த சம்பளமே பார்த்திங்கன்னா 2 லைனில் வச்சுருப்பேன். அண்ட் தென் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பெரிய சம்பளத்தில் மேல் செல்ஃபில் வச்சுருப்பேன். ரெகுலராக யூஸ் பண்ணுறது எல்லாமே செகண்ட் செல்ஃபில் 2 லைனாக வச்சுருப்பேங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு கன்வீனியண்ட்டாக வச்சுருக்கேன். அண்ட் தென் அப்படியே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி செல்ஃபில் என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழே ஒரு ட்ரேயில் பார்த்திங்கன்னா வெறும் டிஃபன் பாக்ஸஸ் மட்டும் இருக்கும். நம்ம லன்ச் பேக் பண்ணுறதுக்கு மட்டும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம டெய்லி பண்ணக்கூடிய ஒர்க்கை போஸ்ட்பான் பண்ணாமல் அப்பப்போ முடிக்கிறதா. ஸோ ஆயிலெல்லாம் நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ண பார்த்துக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு ஆர்டரில் நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இதை விட நம்ம வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்டை வச்சுருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி உங்களோட கிச்சனை நீங்கள் வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்கீங்க, எந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணுறீங்க, ட்ரிப்ஸ் அண்ட் டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடய கிச்சனை இப்படி தாங்க நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்ட்டும் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே வந்துட்டு இந்த மாதிரி வாண்ட் டு பை அண்ட் வாட் வி ஹேவ். ஸோ இந்த 2 லிஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பிகாஸ் அவ்வளோ டைம் சேவ் ஆகும். அட் எனி காஸ்ட் நான் வந்துட்டு எதையுமே மறந்துடவே மாட்டேன். ஸோ ஒன்ஸ் நான் போகிறேன் அப்படின்னா வேணுங்கிறது எல்லாத்தையும் ஒரே ஸ்லாட்டில் வாங்கிட்டு வந்துடுவேன். ஒவ்வொன்றுக்காக நாங்கள் கடைக்கு மோஸ்ட்லி போகாத மாதிரி தான் பார்த்துக்கோங்க. பட் ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ், ஃபேமிலி சர்க்கிள்லாம் வந்துட்டு உன்னால் மட்டும் எப்படி ஒரே டைமில் போய் எல்லாம் வாங்கிக்க முடியுது அப்படின்னா இதுதான் அதோட டிப்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்கள் கிச்சனில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. தேங்க்யூ.